ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேருந்து நிலையத்தில் உள்ள அதிமுக கல்வெட்டை அகற்றிவிட்டு திமுக கல்வெட்டை வைக்க முயல்வதாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் SM சுகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ள SM சுகுமார், ஆற்காடு மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் ஆட்சியரிடம் பேசியுள்ளார். மேலும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அனுமதியோடு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கலவை பேரூராட்சியிலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கு இருந்த எங்களுடைய கோ அரி MP அவர்களுடைய பன்சில் பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்காக பணம் கொடுத்தார். அதை கட்டி முடித்து இன்றைக்கு வரைக்கும் சுமார் 10 ஆண்டு காலமாக அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த பஸ் நிலையத்திற்கு 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அந்த பணத்திலே அவர்கள் அதை எல்லாம் சுத்தம் செய்து பெயிண்ட் அடித்து டைல்ஸ் போடுகிறார்கள். சந்தோஷம், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். அதற்கு அந்த MP-னுடைய பெயர், அன்றைக்கு இருந்த எங்களுடைய தலைவர் ஐயா MGR படமும், எங்களுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவுடைய படமும் அளிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கின்ற அதிகாரிகள், அங்கே AE RDO அங்க இருக்கின்ற கான்ட்ராக்டரை மிரட்டுகிறார்கள். அதற்காக தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார் பார்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்.